பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஜோசியம் பார்ப்பது இது பலவாக இருக்குது. கீழ் ஜோசியம், கம்ப்யூட்டர் ஜோசியம், எண்கணித ஜோசியம், ராசி பலன் என்று இப்படி பல ஜோசியம் இருக்குது. குறிபார்க்கக்கூடியவருடைய பேச்சை நம்புவது பெரும்பாகும் நம்மை ஈமானை விட்டும் வெளியாக்கிவிடும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கார். ஒரு முறை சொன்னார்கள், யாரேனும் ஜோதினிடம் சென்று யாரை பற்றியாவது கேட்டால் அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொன்னான். அதே போன்று குறிக்காரனிடமோ ஜோசியனிடமோ சென்று அவன் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்புகிறவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நிராகரித்து விட்டான் என்று சொன்னான். இப்போ குரானை நிராகரிப்பதும் ஜோசியத்தை நம்புவதும் சமம். ஏன்னா ஜோசியத்தை நம்புகிறவன் அல்லாஹ்வை போல் மற்றவர்களுக்கும் மறைவான ஞானம் இருக்குது, அறிய முடியும் என்று சொல்கிறாங்க. இது குரானை நிராகரித்த பாவம். ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டினான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு, மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, அவனுக்குத்தான் எல்லாவற்றும் மறைவான ஞானங்கள் தெரியும். அப்போ மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது, அது ஜோசியக்காரர்களாக இருந்தாலும் சரி. இப்போ உண்மை இதுவாக இருக்கும்போது ஜோசியக்காரன், குறிகாரன் போன்றவர்கள் வருங்காலத்தை கணித்து சொல்ல முடியும் என்று சொல்கிறாங்களே, இது அவர்களும் காஃபிராகி மற்றவர்களையும் காஃபிராகக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்றாங்க. அதனால் ஜோசியக்காரர்கள் சொல்வதை நம்பக்கூடாது, அது உண்மை என்று நாம் சிந்திக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஜோசியக்காரர்கள் குறித்து சிலர் கேட்டான். இப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, ஜோசியக்காரர்கள் பொருட்படுத்தக்க ஒரு விஷயம் அல்லன்றான். அப்போ அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னா ஜோசியக்காரர்கள் சில நேரங்களில் ஒன்றை பற்றி அறிவிக்கும் போது அது உண்மையாக விடுகிறது என கேட்டான். இப்போ நபி சொன்னார்கள், அந்த உண்மையான வார்த்தைகளை ஜின் கேட்டு ஒட்டு கேட்டு வந்து தம் ஜோசிய நண்பனிடம் காதில் சேவல் கொக்கரிப்பது போல போட்டு விடுது. ஜோசியக்காரர்கள் அதனுடன் 100க்கும் அதிக பொய்களை கலந்து விடுகிறார்கள் என்று கூறினார்கள். அதனால் ஜோசியம் குறி சொல்லக்கூடியவர்கள் இவர்களுடைய பேச்சை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை நாம் நம்பவும் கூடாது. அது நம்முடைய ஈமானை விட்டு வெளியாக்கி விடும்.